எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37வது சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த 3 வசனங்களிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்றாரு. கர்த்தரை, கர்த்தரிடத்தில், கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை, கர்த்தரிடத்தில், கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் அதுல மையமா யார் இருக்கணும்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கேட்க போற செய்தியுடைய தலைப்பு இயேசுவும் நானும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் நாமும் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த நல்ல காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தாவீது ஒவ்வொரு இடத்தையும் சொல்றாரு, நான் நன்மை செய்வேன். யாரை நம்பி செய்வேன்? கர்த்தரை நம்பி செய்வேன். நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். யாரை நம்பி இருப்பேன்? கர்த்தரை நம்பி என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஆமென். நான் நம்பிக்கையா இருப்பேன். யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அல்லேலூயா. அப்ப என்ன செஞ்சாலும் அதற்கு முக்கியமானவர் யாருன்னா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறாரு, யோனத்தான். அல்லேலூயா. அவருடைய சிநேகம் தோழிகளுடைய சிநேகத்தை போல உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க. ஆனா அவரை கூட சொல்லல, நான் கர்த்தரிடத்தில் தான் என்ன பண்ணுவேன்? மனமகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு சந்தோஷம்னா அது யாரிடத்தில் தான் இருக்கணும்? கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணணும்? சந்தோஷங்கள் வரணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சங்கீதம் 37ல 2 மனிதர்களை குறித்து தாவீது மாறி மாறி சொல்லிட்டே வர்றாரு. ஒன்னு யாருன்னா பொல்லாதவர்கள், இன்னொன்னு நீதிமான்கள். அல்லேலூயா. ஒன்னு யாரு? பொல்லாதவர்கள், இன்னொன்னு நீதிமான்கள். இந்த பொல்லாதவர்கள் யார், நீதிமான்கள் யார் அப்படின்னு 37வது சங்கீதம் 20வது வசனத்திலையும் 22வது வசனத்தை சொல்றார். வாசிங்க. துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள். அப்ப பொல்லாதவர்கள் யாருன்னா அவங்க கர்த்தருடைய சத்துருக்கள். ஆமென். அடுத்து 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். தாவீது சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, பொல்லாதவர்கள் யாருன்னா அவரால் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பொல்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நாம் சபிக்கப்பட்டவர்களாகவும் சத்துருக்களாகவும் என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். ஆனா நீதிமான குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, பொல்லாதவனை பார்த்து நீதிமானா வாழ்ற வாழ்க்கைய நீ விட்டு விடாதே. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் பொல்லாதவைகளா தான் என்ன பண்ணுது? நடக்குது. அப்ப நம்முடைய நினைவுகள் என்ன வருதுன்னா, அவங்களே சரியில்லாம இருக்கும்போது நான் மட்டும் ஏன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதானங்க சில நேரத்தில் என்ன பண்ணுது? மனசுல தோணுது. சிலர் சொல்லும் போது அப்படிதான் சொல்றாங்க, அவங்க சரியில்லை, நான் மட்டும் ஏன் சரியா இருக்கணும்? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. பொல்லாதவனை பார்த்து, இதனாலதான் 37:1 சொல்றாரு, பொல்லாதவனை குறித்து நீ என்ன பண்ணாத? எரிச்சல் அடையாத, எரிச்சல் அடையாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு. ஆமென். அப்போ பொல்லாதவனை பார்த்து நீதிமானா வாழ்ற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுவிடவே கூடாது, விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம் எனக்குரியதை பார்ப்பது தான் நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம். அடுத்தவனுக்குரியதை பார்ப்பது நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தா என் வீட்டில் என்ன இருக்கணும்? வாஷிங் மிஷின் இருக்கணும். அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தா என் வீட்டில் என்ன இருக்கணும்? ஃப்ரிட்ஜ் இருக்கணும். அவன் கார் வாங்கினா நானும் என்ன பண்ணணும்? ஐ மீன் இப்படி கம்பேரிட்டிவ் பண்ணியே
நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழந்து போறோம்னு உலக மனுஷனே சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கம்பேர் பண்ணி என்ன பண்ணாதீங்க, வாழாதீங்க. அப்போ உங்க வாழ்க்கையை உங்களால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. உங்க வருமானத்தில் வாழ்ந்து பழகுங்க. நீங்க மீதம் எடுப்பீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது அது உங்களை தானா தேடி வரணும் உலக மனுஷனே சொல்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவரும் அதான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். உனக்கு இருக்கிற கொஞ்சத்துல நீ என்ன பண்ணு, உண்மையா இரு. உனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு பக்தர் அழகா சொல்றாரு, எனக்கு உரிய படியை எனக்கு அளந்து போடுங்க. நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து இருக்குமானால், கர்த்தரை நோக்கி இருக்குமானால், கர்த்தரை மையப்படுத்தி இருக்குமானால் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நம்மை ஆண்டவர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவும் நானும் இணைஞ்சு இருக்கணும்னா ஆமென், ஒரு 3 குவாலிட்டிஸ் நமக்கு தேவை. we are need 3 qualities our personal life with Jesus. இயேசுவுடனான நமது தனிப்பட்ட வாழ்க்கையில 3 குணங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு சொன்னாரு, பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாம என்ன சொல்லணும், இயேசுவும் நானும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்க மத்தியில் என்ன பண்றாரு, பேசுகிறார். அல்லேலூயா. பிதா ரொம்ப தெளிவா, இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அதுபோல நாமும் சொல்லணும், இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவரோடு கூட ஒன்றாகணும். அல்லேலூயா. ஆமென். அவரோடு கூட கலந்துரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரோடு கூட இணைந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம வாசித்த இந்த 3 வசனத்திலையும் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு குறித்து வேதம் சொல்லுது, அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுவும் நீங்களும் ஒன்னாகணும்னா யாரை நம்பி நன்மை செய்யணும், இயேசுவை நம்பி நன்மை செய்யணும். இதே சங்கீதம் 37 21வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க. 27வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், ஆனா நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலத்தினால நாம் செய்தால் அதை செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பி நன்மை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுறாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கு மேய்ச்சலை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாராம், வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப ஏசப்பாவும் நீங்களும் ஒன்றாகணும்னா அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல. அல்லேலூயா. ஐ மீன், இயேசு பிதாவை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். என் பிதா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும், நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கணும். அப்ப இயேசு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருப்பார். ஆனால் நானும் அவரை நம்பி என்னால் இயன்ற மட்டும் நான் நன்மை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு 2 கொடுப்பாரு. சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, 2 கொடுப்பாரு. ஏன் 2 கொடுக்கிறாருன்னா, ஒன்னு நீங்க வச்சுக்கணும், இன்னொன்னு இன்னொருத்தருக்கு கொடுத்துதான் ஆகணும். அது உங்களுடையது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தா
ஒரு வஸ்திரத்தை நீ போட்டுக்க, இன்னொரு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீ அவன் கூட 2 மைல் தூரம் என்ன பண்ணு, போ அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதற்காகனா, நான் மட்டுமே ஆசீர்வாதமா இருப்பதற்காக அல்ல, என் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதம் அடையணும். அல்லேலூயா. நம்மளை ரட்சித்தது எதுக்கு? வேதம் சொல்லுது, ஊரின் ஒருத்தனாக, குடும்பத்தில் ஒருத்தனாக கர்த்தர் ரட்சிக்கிறாரா. ஏன் ரட்சிக்கிறாரு? உன்னை கொண்டு உன் ஊரையும், உன்னை கொண்டு உன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக தான் நம்மளை ஆண்டவர் ரட்சிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேற யார் சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதனால தான் நம்மளை முதல்ல தொட்டுறாரு. ஆமென். நம்மளை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். இவனை தொட்டா போதும் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவனை மட்டும் ரட்சிச்சுட்டா போதும், இவனை தொட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சில குடும்பங்களை சொல்லுவாங்கல்ல, அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும் பாஸ்டர், நாங்கள் எல்லாரும் குடும்பமா என்ன பண்ணிடுவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. என்ன நன்மை செய்யணும்? இயேசு நல்லவர்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை தேடி வாங்கன்னு அவங்கள ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த நன்மையை செய்யுங்க, அந்த நன்மையை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள்ள நன்மை செய்கிற உணர்வு நமக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதே சங்கீதத்துல 31வது வசனம் அழகா சொல்லுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒருலே சொல்லுங்க. ஏன் இயேசுவால பிதாவுடைய சித்தமாகிய நன்மையை செய்ய முடிஞ்சிச்சுன்னா, அவருக்குள்ள ஆண்டவருடைய கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்தேன் என்று சொல்லாதீங்க, அதை நான் நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இயேசுவை போல நன்மை செய்யணும்னா, அவர் சொல்லிய இந்த வார்த்தை, அவர் அருளிய இந்த வேதம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் என்ன ரட்சித்ததுக்கு காரணம், என் மூலமா தான் என் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார், என் மூலமா தான் என் பட்டணத்தை ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். இந்த உணர்வு இருந்தால் நம்மால நன்மை செய்யாம என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒருலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாருன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மையா இருக்கதான் நம்மளை கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அந்த உணர்வோடு கூட போங்களேன், உங்க மூலமா அங்க ஒரு நன்மை என்ன பண்ணும்? நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் எதுக்கு தான் இங்க வந்தேனோ, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமென். உங்ககிட்ட இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. உங்க மேல அந்த அபிஷேகம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அனுப்ப மாட்டார். அப்ப நம்மளை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார்னா நம்ம மேல அபிஷேகம் இருக்கிறது, அதை செய்யத்தக்கதான திராணி இருக்கும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுது, உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஆமென். அப்ப அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்ற நாமளும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கூடுமான மட்டும் நன்மை செய்யணும். நமக்கு அளவுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா நமக்கு தேவையானதை வச்சுட்டு மீதியை ஆமென் பிறருக்கு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வியாதியா இருந்தேன், என்ன விசாரிச்சீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்வோமாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்லா வாசிங்க. லோத்தும் அவனோட கூட போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டவன், லோத்து அழைக்கப்பட்டவன் கிடையாது. ஆனா லோத்து என்ன பண்றான்? கூட போகிறான். 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாங்கக்கூடாது இருந்தது. இப்ப 5வது வசனம் வாசிங்க.
ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. லோத்தை தனிப்பட்ட விதத்துல சொல்லல ஆண்டவர், ஆபிரகாமோட சேர்த்து சொல்றார். ஏன்னா ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் என்ன பண்ணுது, இருக்குது. அல்லேலூயா, ஆமென். யாரு லோத்துனா ஆபிரகாமோடு கூட வந்தவன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய நன்மைகள் என்ன பண்ணுது, நடக்குது. ஆனா இப்போ ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகி ஒரு பிரச்சனை உண்டாகும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். வாக்குவாதம் உண்டாயிற்று. அடுத்த 8ஆவது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குவாலிட்டி நமக்கு தேவை. ஆமென். ஆபிரகாம் சொல்லுங்க, நான் தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நீ கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன் அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் பதிலுக்கு பதில் செய்வதோ அல்லது நான் உன்னை காட்டிலும் பெரியவன், உன்னை என்ன பண்ற பாரு அப்படிலாம் சொல்லாம அவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். நம்ம 2 பேரும் யாரு, சகோதரர். இந்த குவாலிட்டி நமக்குள்ள இருக்குதா? ஆமென். ஒன்னு செஞ்சா 10 செய்கிறவங்களா என்ன பண்றோம், இருக்கிறோம். பதிலுக்கு பதில் செய்யாம என்ன பண்றது கிடையாது, பதிலுக்கு பதில் செய்யாம இருக்கிறதே கிடையாது. அதுலயும் கொஞ்சம் மேல இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு என்ன பண்ணிடுறது. இந்த குவாலிட்டி நமக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. இந்த குவாலிட்டி நமக்கு தேவை கிடையாது. இந்த குவாலிட்டி இயேசுட்ட கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவர் அடிச்சா அவர் சொல்லுவாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அவரை பழிச்சு திட்டு பேசினா அவர் சொல்லுவாரு, பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், உங்க பாவங்களை உங்க மன்னிங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்க பரலோகத்திலிருந்து அவங்களுக்குலாம் பயங்கரமான அடி விழும். ஆனால் அவங்கள நேசித்தபடினால், அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு விரும்பினபடியால், நான் எல்லா மனுஷருக்காகவும் தான் ரத்தம் சிந்த வந்திருக்கிறேன் என்று அவர் உணர்ந்தபடினால அவர் நன்மை செஞ்சார். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாழும்போது 4 பேருக்கு நன்மை உண்டாக்குற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ இப்படி செஞ்சதுனால ஆபிரகாம் ஒன்றும் குறைஞ்சு போயிடலங்க. ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா நான் நன்மை செய்யறதுனால நான் குறைஞ்சு போயிடுவேன், நான் விட்டு கொடுத்து போறதுனால அங்க எனக்கு மதிப்பு மரியாதை இல்லாத போயிடும்? இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை குறைவா வைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளை நிறைவா வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்லி இந்த லோத்து அவன் என்ன பண்ணிட்டான், இதான் சான்ஸ்னு தனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டான், அவன் பார்க்கிறான் தன்னுடைய கண்களுக்கு சமபூமியா இருக்குது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்குது, கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. ஆபிரகாமை விட நம்ம நல்ல இடத்துக்கு போறோம் நினைச்சு அவன் போறான். அவன் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு தேசத்தின் எம்மட்டுமோ அம்மட்டும் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நன்மை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நல்ல சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் போனதுக்கு அப்புறம் இன்னமும் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுது, பெருகுது. அல்லேலூயா, ஆமென். நீங்க நன்மை செய்யாமல் இருக்கிறதுனால தான் ஆசீர்வாத குறைச்சல்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. நன்மை செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வாதமா வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செஞ்சு பாருங்க. இயேசு செஞ்சாரு. அவர் 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவருக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? அல்லேலூயா. அவர் தான் அநேகருடைய குறைகள் என்ன பண்றாரு, நிறைவாக்குனாரு. 2 பேர் சொல்றாங்க 5 அப்போ 2 மீன் ஐயா இருக்குன்னு அவர் எடுத்தாரு. 5000 மீன் 5000 அப்பமா என்ன பண்றாரு, மாத்தி கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்யறதுனால நம்ம ஒரு நாள் குறைஞ்சு போகவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அது பெரியதா இருந்தது. அல்லேலூயா. நீங்க நன்மை செய்யுங்களேன், உங்களுக்கு அடுத்த ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் அது பெருசா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ஆபிரகாம லோத்துக்கு கீழே வைக்கல, லோத்துக்கு மேல வைக்கிறார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம எங்க வைக்கல,
அவன் பார்க்குறான் நீர் பாய்ச்சலான இடம் அப்படின்னு. அது சோதோம் கொமோரா பட்டணம். அது ஆண்டவர் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. அல்லேலூயா, ஆமென். நீங்க நன்மை செய்யாம விட்டுறாதீங்க. நன்மை செய்யாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடும்? நிகழ்ந்துடும். நன்மை செய்யுங்களேன், அதுல இருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வாதமான இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். நன்மை செய்ய நம்மளால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசுவின் பிள்ளைகளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நன்மை செய்ய முடியும். ஆமென். மற்றவங்களால செய்யவே முடியாது. வச்சுக்கிட்டே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மளால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா என் இயேசு ராஜா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அப்போ லோத்தை ஆண்டவர் கீழே தான் வைக்கிறாரு, ஆபிரகாமை மேலே கொண்டு போய் என்ன பண்றாரு? வைக்கிறார். அடுத்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆமென், லோத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆமென். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வீட்டில் கைப்படிந்தவர்களாகிய 300 பேர், கைப்படிந்தவர்கள்லாம் வேலைக்காரர்கள் அர்த்தம், அவங்களுக்கு யுத்தம் பண்ணலாம் தெரியாது, அந்த 300 பேரை கூட்டிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாரு? போறார். நன்மை செய்ய என்ன பண்றாரு? போகிறார். அல்லேலூயா, ஆமென். நன்மை செய்கிறவர்களா நீங்களும் நான் இருந்தா கர்த்தர் நம்மளை எப்படி வைப்பார் தெரியுமா? நிழல் தருகிற ஒரு மரத்தை போல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சீங்கன்னா உங்களை நிழல் தரும் மரத்தை போல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒரு வெயில்ல இருந்து வர்ற மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு மர நிழல் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி வருவாங்க. நீங்க நன்மை செஞ்சு பாருங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். நிழல் தருகிற ஒரு மரத்தை போல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க இயேசு கிட்ட எல்லாரும் ஓடி வரோம்? அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் ஆமென், இயேசுகிட்ட என்ன பண்றாங்க? ஓடி வர்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா எப்படியாவது எங்களை என்ன பண்ணிடுவாரு? காப்பாத்திடுவாரு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இயேசு மேல இருக்குதுன்னா ஆமென், அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலையும் அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவை கும்பிடுற ஜனங்களிடத்துல போனா எங்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணும்? நடக்கும். எங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஏதாவது உதவிகள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆபிரகாம் எவ்விதத்திலையும் லோத்துக்கு குறைவா ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை? வைக்கவே இல்லை. நன்மை செய்யாத லோத்து அழிந்து போனான். நன்மை செய்த ஆபிரகாம் சந்ததிக்கு ஆசீர்வாதமா மாறினான். அல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு நபருக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? இல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்களால முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க. யார்ட்டையாவது 2 இருந்துச்சுன்னா 2ஐயும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். அது அழிஞ்சு போயிடும். ஒன்றை வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஒன்றை பிறருக்கு கண்டிப்பா என்ன பண்ணுங்க? கொடுங்க. அல்லேலூயா. இந்த வருட இறுதியில் நம்முடைய கிறிஸ்மஸ் நாட்களை நான் அப்படிதான் அனுசரிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளே ட்ரெஸ் எடுத்து நம்மளே போட்டு நம்மளே கறி சமைச்சு நம்மளே சாப்பிட்றத காட்டிலும் ஆமென், நாம ஒரு ட்ரெஸ் எடுத்தா இன்னொருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அல்லேலூயா, ஆமென். நாம நல்ல உணவு சாப்பிடும் பொழுது உணவில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? உணவு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அல்லேலூயா. இயேசு பிறந்ததை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. நமக்குள்ளே நம்ம 4 பேருக்குள்ளே அறிவிக்கிறது என்ன கிடையாது? கிறிஸ்மஸ் கிடையாது. அல்லேலூயா. இந்த வருடங்களில் ஆண்டவர் செய்வதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. யாரை நம்பி நன்மை செய்ய போறோம்? கர்த்தரை நம்பி. அல்லேலூயா. வேற யாரை நம்பி இல்லை. என்ன நம்பி? உங்களை நம்பி இல்லை. கர்த்தரை நம்பி நம்ம என்ன பண்ண போறோம்? நன்மை செய்ய போறோம். அப்படி நன்மை செஞ்சா அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மை வரும். அதுல யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். அல்லேலூயா, ஆமென். தெசலோனிக்கேயர் பட்டணத்துல அவங்களுடைய வறுமையிலும் நன்மை செய்தார்கள். அல்லேலூயா. தங்களுடைய இல்லாமையிலும் நன்மை செய்தார்கள். அல்லேலூயா. இருக்கிற நாம கண்டிப்பா நன்மை செய்யணும். கையை பிடிச்சு ஒரு குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். சத்தமா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2வது சங்கீதம் 37:4 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்கும் உங்களுக்கும் சண்டையே வந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பிதாவும் இயேசு என்னைக்காவது சண்டை போட்டிருக்காங்களா? சண்டை போட்டதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம தான் அப்பப்போ ஏசப்பா கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சண்டை போட்டுட்டு ஜெபம் பண்றது கிடையாது. என்னப்பா
பைபிள் வாசிக்கிறது கிடையாது. அப்பப்போ சண்டை போட்டு நமக்கு ஆண்டவருக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடுது. ஆனால் தாவீது சொல்றாரு, இல்லை 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 இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் கூட சண்டை போட்டா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். ஆமேன், ஸ்தோத்திரம். பிள்ளை சாகிற வரைக்கும் உபவாசம் இருந்து என்ன பண்ணணும், விழுந்து கிடக்கணும். ஏன்னா கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இல்லாம என் குடும்பத்துல எவ்வளவு உபத்திரவங்கள் நான் சந்தித்தேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என்ன பண்ணுவாரா, அருள் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சந்தோஷமா இருக்கும்போது டக்கு டக்குன்னு வாயை விட்டுருவாங்க, அப்படித்தானே? நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்ன பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவு. ஆமென். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாருங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பாயின்னு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உன்னை அடிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன், அப்படி போய்ட்டு இப்படி போய்ட்டு தான் சொல்லுவார். அல்லேலூயா. நீ ஏன்னா பைபிளில் இது நான் சும்மா கற்பனையா சொல்ல, பைபிளில் உள்ளதே சொல்றேன். அவங்க எப்பெல்லாம் நல்லா நடந்தாங்களோ அப்பெல்லாம் சொல்றாரு, நான் உங்க கூடவே இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன்னு. ஆனா நீ மனம் மாறிட்டின்னு வச்சுக்கவே, ஆமென், சொல்றாரு, உன் கண்ணு ரெண்டுக்கு நடுவுல யார ஒரு குத்துதலா வைப்பேன்னா அந்த கானானியரை எப்படி வைப்பேன், ஒரு கண்ணு ரெண்டுக்கும் நடுவில் வச்சிருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவன் குழவி மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பானா. அல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா நம்மளை ஆண்டவர் சந்தோஷமா என்ன பண்றாரு, வைக்கிறார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இல்லைன்னா அப்படியே அதுக்கு நேர ஆப்போசிட் என்ன பண்ணும், நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, பிதாவை ஒரு நாளும் இந்த பூமியில இயேசு மனுஷனா இருந்த பொழுது சந்தோஷப்படுத்தாம இல்லவே இல்லை. ஆமென். ஏன் தெரியுமா, அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை சொல்றாரு, அற்புதங்களை என்ன பண்றாரு, செய்கிறாரு, எல்லாரையும் போய் என்ன பண்றாரு, சந்திக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷனா வாழ்ந்தாலும் பாவம் செய்யாதபடி என்ன பண்றாரு, வாழ்றாரு. இப்படி பிதாவை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நாமும் கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது வீட்டில் நடக்கிற விஷயம் இல்லை, எங்க நடக்கிற விஷயம், ஆலயத்தில் போய் நடக்கிற விஷயம். ஆமென். இப்போ வருஷந்தோறும் எங்க போறாங்களாம், ஆலயத்துக்கு போறாங்க. அந்த ஆலயத்துக்கு போகும்போது சாப்பிட்ற நேரத்தில் இவ அவளை என்ன பண்ணுவாளாம், மனமடிவாக்குவாள். அப்போ அவள் என்ன பண்ண மாட்டா, சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாளாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு போயும் விசுவாசம் இல்லாம என்ன பண்ணிருக்கிறா. நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆலயத்திற்கு போயும் விசுவாசம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அது ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய பாரங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், இறக்கி வைக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை என்ன பண்ணுவேன், தருவேன். அல்லேலூயா. வாரங்கள்ல இடைப்பட்ட நாட்கள்ல எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றோம், சந்திக்கிறோம். அதெல்லாம் யாருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் தூக்கிட்டு போயிடணுமா, இல்லை கிடையாது. இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா என்ன பண்ணிடணும், போயிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் ஒரு முடிவு பண்றா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் அழுதுகிட்டே இருக்கிறவ இப்ப எழுந்திருக்கிறா. ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம், 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. சரி, ஒரு முறை ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் பார்ப்போமே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு முறை ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் பாருங்களேன். ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க சொல்லுங்க, நாட்டு சொல்லிட்டே இருக்க. அல்லேலூயா. அண்ணாள் ஒரு முடிவு பண்றான். ஆமே, நான் வருஷம் சர்ச்சுக்கு போறேன், வருஷம் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு போறேன். ஆனா நான் அழுதுகிட்டே தான் திரும்பி வர்றேன். ஏன் இந்த நிலைமை? இல்ல, ஒரே ஒரு முறை ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் பார்ப்போமே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்ல வேதம் சொல்லுது, தன் இருதயம் முழுவதும் என்ன பண்ணிட்டாளா,
அப்போ ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லி ஜெபம் பண்ணணும் போனா, தேவ சமூகத்தில் போன உடனே அந்த இருதயம் எல்லாம் அப்படியே ஊற்றப்பட்டுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தா உங்க இருதயத்தை அப்படியே என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடணும், ஊற்றி விடணும். அல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவள் என்றால் இப்ப என்ன சொல்றா? போஜனம் செய்கிறாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் வந்த உடனே குழந்தை பிறந்துருச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? அற்புதம், அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இப்போ 7வது வசனத்தை வாசிங்களேன். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ 18வது வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். 18வது வசனம். அடுத்து பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப போஜனம் பண்ண உட்கார்றாங்க. சர்ச்சில் போயிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ போஜனம் பண்ண உட்காரும் போது அவன் வந்திருப்பா. அவன் சக்காலத்தி வந்திருப்பா. வந்து அவள்கிட்ட சொல்லியிருப்பா, மனம் அடி வாக்கியிருப்பா. இப்போ அவளுக்கு என்ன வரல? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் பிசாசு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே பிரச்சனையை உண்டாக்குவான். நீங்க ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஈஸியா போயிடும், தட்டி விட்டு போயிடுவான். இப்போ அவன் மனமடி வாக்குகிறாள். இவ அழாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. சாப்பாடு உள்ள இறங்கிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவ குழம்பிட்டா, இவ தெளிவாயிட்டா, அற்புதம் நடக்குது, குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாள். அல்லேலூயா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிசாச ஆமென் தெளிவா இருக்க வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமா வர்ற பிசாச தெளிவா மட்டும் இருக்க வச்சிடவே கூடாது. அடிக்கு மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை நெருக்க வருதா, சந்தோஷமா என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா இருக்காத வரைக்கும் அவ கர்ப்பம் செத்து போயிருந்துச்சு. ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமானா பாருங்க, அவருடைய கர்ப்பம் உயிர் பெற்று விட்டது. அல்லேலூயா. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், அவள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல மனமகிழ்ச்சியா இரு மகனே மகளே, என்னிடத்துல விசுவாசமா இரு மகனே மகளே, நீ சந்தோஷமா இரு. அல்லேலூயா. பிசாசு குழம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்களேன். அவ சந்தோஷமா இருந்த நேரத்தில் என்ன நடக்கல, அழுதுட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. ஆனா சந்தோஷமா இருந்த அந்த நேரத்தில் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? அங்க பிசாசு குழம்பி இருக்கிறான், அவனால கிரியை செய்ய முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தெளிவா இருந்தா கிரியை செய்ய முடியும். அவன் தெளிவா இல்ல, கிரியை செய்ய முடியல. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும், கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பது அதுதான். சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. என் தாயாரை கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். ஆமென். ஏன்னா என்னுடைய உறவினரில் இருக்கிற ஒரு தாய், ரொம்ப வயதான பாட்டி, எங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் போய் என்னுடைய தாயாரை விட்டுட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் போன இடத்துல ஒரு மதுரைக்கு இன்னொரு சந்திக்கும் போகும்போது அங்கே ஒடிசால இருந்து ஒரு 30 மிஷினரிமார்கள் ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்கிறாங்க. நானே என்னடான்னு சொல்லி ஒரு கஷ்டத்தில் போயிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்ண வச்சார். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் எங்களை ஆண்டவர் பலப்படுத்தி வைக்கிறார். எதுக்குமே கவலைப்படுறது இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அல்லேலூயா. இவ அழுது கொண்டிருக்கும் போதெல்லாம் அவ கர்ப்பம் செத்து போயிருக்குது. அந்த கர்ப்பத்துல உயிர் வர முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க சரீரம் ரொம்ப வீக் ஆயிடுங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க சரீரம் ரொம்ப வீக் ஆயிடும். நீங்க என்ன மாத்திரை போட்டாலும் கேட்காது. யார் என்ன ஆலோசனை அட்வைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாது, கேட்காது. ஆனா சந்தோஷமா இருந்து பாருங்களேன், உங்க சரீரத்திலேயே ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய பலன் என்ன பண்ணும் இருக்கும். அதுவும் கர்த்தருக்குள்ள
அவருடைய வார்த்தைக்குள்ள நல்லா ஆராதிச்சு ஜெபிச்சு சந்தோஷமா இருங்களேன். ஆமென். ஒரு புதிய தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது என்ன ஒரு முள் குத்திக்கிட்டே இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா விளங்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா வரல சொல்லுங்க. ஆமென். நம்ம எப்பவுமே பிசாசை எப்படி வைக்க கூடாது? தெளிவா வைக்கவே கூடாது. அல்லேலூயா. அவன் தெளிவா இருந்தா நமக்கு ஆபத்து. அவன் குழம்பி இருந்தாலும் நமக்கு அற்புதத்துக்கு மேல அற்புதம் நடந்துட்டே இருக்கும். அவன் எப்ப தெளிவா, அவன் எப்ப குழம்புவான் தெரியுமா? நமக்கு நெருக்கத்தை கொடுக்கும் போது, பிரச்சனையை கொடுக்கும் போது, நீங்க அதெல்லாம் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, என்னடா ஆச்சு, இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருந்தவன், இவ்வளவு நாள் கண்ணீரும் கம்பளையுமா இருந்தவன், இன்னொரு நாள் இவ்வளவு நாள் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவன், இன்னைக்கு எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கிறானே, அவனால புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரொம்ப அழகா வேதம் சொல்லுது. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. என் சத்ருவே, ஒருத்தர் சொல்றாரு, என் சத்ருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து வாசிங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. யோவான் 3:8. காற்றானது தன் இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் ஒரு காத்து மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. எங்கிருந்து அடிக்குதுன்னு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்மள அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். அடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஆராயலாம். ஆனா நம்மள ஆராய அவனை என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் அப்படியே திறந்த புத்தகமாகவே இருக்கிறது. அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை நமக்கும் கர்த்தருக்கும் தான் என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஆமென். நீ அழாதே, நீ பயப்படாதே, நீ திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன். இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது. எங்கேயாவது நான் உன்னை விட்டு விலகிடுவேன், உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரா? சொல்லல. நான் உன்னோடு கூட தான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். நீ என் கூட இருந்தா நான் உன் கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். நீ என்னை விட்டா நானும் உன்னை என்ன பண்ணிடுவேன்? இதுதான் இப்படிதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு தவிர நான் உன்னை கைவிடுவேன் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அப்போ அவரை வச்சுக்கிட்டு துக்கமா இருந்தா நமக்கு என்னமா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழ தரலைன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழ தெரியுதா உங்களுக்கு? வாழ தெரியல. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்க. இயேசு உயிரோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிரோடு கூட இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த உயிரோடு கூட இருக்கிறவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆமென், கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். யார் கைவிட்டாலும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவர் கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. சத்துருவுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதுதான் பிசாசுக்கு தேவை. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன செஞ்சாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் நின்று பாருங்க, உங்களை அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்களை எப்படி என்ன செய்வதுன்னு அவனுக்கு ஒன்றும் விளங்காது. அப்போ ஆண்டவர் அற்புதத்திற்கு மேல அற்புதங்களை என்ன பண்ணிட்டே இருப்பாரு? செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இதுக்கப்புறம் அன்னாள் தான் பெரிய ஆளா மாறிட்டாங்க. அல்லேலூயா. என் கொம்பு கர்த்தருக்குள் சக்காலத்தி வாயை திறக்க முடியல. சக்காலத்தி என்ன பண்ண முடியல?
வாயை திறக்க முடியல, வாயை திறந்தாலே அடிக்கிறான். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் மகிமை கர்த்தருக்குள் களி கூறுகிறது அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்றான். ஒண்ணு இல்ல நினைச்ச ஆண்டவர் 6 கொடுத்திருக்கிறார்கள் சொல்றான். அல்லேலூயா. இவெல்லாம் ஒண்ணு என்ன பண்ண முடியல. இப்ப இவ தான் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னடா நம்ம கதை இப்படி ஆகி போச்சேன்னு இவ அழுதுகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நாம அவரை என்ன பண்ணிட்டே இருக்கணும், சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சன்னப்படுத்திக்கணும். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் தன் கண்களால் உடன்படிக்கை செய்த அவர் ஒரு கன்னிகையின் மேல எப்படி நோக்கமா இருப்பேன். அல்லேலூயா. யோபு தன் உதடுகளில் கூட என்ன பண்ணலையா, பாவம் செய்யல. ஆமென். நன்மையை அனுபவிச்சியே இப்ப எதை அனுபவிக்கணும், இந்த தீமையை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். இதுவும் ஒரு காலம், இன்னொரு நாள் என்ன பண்ணும், மாறும். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகள் என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். உலகம் வேணா அழுதுகிட்டு இருக்கலாம், கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கலாம், காப்பாற்ற யாருமே இல்லைன்னு சொல்லி நிர்கதியா நிக்கலாம். ஆனா நமக்கு அப்படி எதுவுமே கிடையாது. நம்மை காப்பாற்ற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துக்கு வேணா அது முட்டாள்தனமா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அல்லேலூயா. டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, மருத்துவம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, இன்னும் இயேசு இயேசுன்னு கூப்பிட்டு இருக்கானேன்னு சொல்லலாம். அது வேணா ஒளிஞ்சு போயிடும். ஆனா இயேசு ஒரு நாள் ஒளிந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. அது வேணா செயலிழந்து போயிடும், காப்பாற்ற முடியாது. ஆனா இயேசுவால காப்பாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லை. மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒளிஞ்சு போயிடவே கூடாது. அல்லேலூயா. 3வது சங்கீதம் 37 5வது வசனத்துல 6வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம 3வது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரிடத்தில் காத்திருந்து நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இயேசுவும் நீங்களும் ஒன்னாகணும்னா, 1 கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், 3வது கர்த்தரிடத்தில் காத்திருந்து நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தையும் 37வது அதிகாரத்தையும் நீங்க வீடுகளில் போய் சென்று முழுவதுமா வாசிங்க. அதுல ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்ததை நம்மால வாசிக்க முடியும். அல்லேலூயா. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். ஆமென். இந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே அசீரியா ராஜாவாகிய சனகரீப் அவர்களுக்கு விரோதமா வந்து முற்றுகை போடுகிறான். அப்படி முற்றுகை போடும் பொழுது தன்னுடைய தளபதியாகிய ரப்சாக்கேயை அனுப்பி அவங்க கிட்ட டீல் பேச அனுப்புறாரு. அப்படி பேசும்போது இந்த ரப்சாக்கே மிகவும் கேவலமான வார்த்தைகளால அவங்கள திட்டுகிறான். திட்டதோட நிப்பாட்டிடாம அவன் சொல்றான், நீ யாரை நம்பிக்கிட்டு இருக்கிற, எந்த தெய்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற, எங்க ராஜா கையிலிருந்து உன்னை யாரும் விடுதலையாக்க முடியாது, நீ நம்புகிற தெய்வம் தான் என்ன உன்னிடத்திலேயே அனுப்பியிருக்கிறான் உன்னை அழிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு பேசிக்கொண்டே வருகிறான். அப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை எல்லாம் கொண்டு போயிட்டு தேவ சமூகத்துல ரெட்டு உடுத்தி அழுது ஜெபம் பண்ணி இதை போய் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு பதில் வருது. அதை மட்டும் வாசிங்க. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. ஆமென். இப்ப ஏன் நம்ம கர்த்தரிடத்துல காத்திருந்து நம்பிக்கையா இருக்கணும்னா, நீங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணா பதில் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஜெபத்துக்கும் பதில் வராம இருந்ததே கிடையாது. எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். ஆனா எப்படி வரும் தெரியுமா? ஆமென். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியிடத்துல எசேக்கியா ஆள் அனுப்பி விஷயத்தை சொன்ன உடனே ஏசாயா கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்று பதில் சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப முதல்ல நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும்னா, வேத வார்த்தையா நம்ம இடத்துல வரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உடனே அற்புதங்கள் நடந்துரும் அப்படின்னா சிலருக்கு என்ன பண்ணும், சூழ்நிலையை பொறுத்து நடக்கும். ஆனா அற்புதங்களை பொறுத்தவரை கர்த்தர் எப்படி செய்யறாருன்னா, முதல்ல வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியா
ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றதை கேளு. அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவான். அந்த ஆவி அவனுக்குள்ள விழுவேன், அவனுக்குள்ள அனுப்புவேன். அவன் தேசத்திலே போய் பட்டயத்தால் அவன் என்ன பண்ணுவான்? செத்துடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிலாம் எசேக்கியா கேள்வி கேட்கல, அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல கர்த்தர் வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை விசுவாசித்து காத்திருந்தீங்கன்னா ரெண்டாவது அது உங்க வாழ்க்கையில நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவிடத்துல வந்து அற்புதம் இப்படிதான் நடக்கும். ஒண்ணு, முதல்ல வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா, நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை ஒன்னும் அணுகாது அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, தேவ சமூகத்தை அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாசித்து காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தா ரெண்டாவது அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா, இதாங்க சிம்பிள் விஷயம். இதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? நிற்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? கண்ணை கசக்கிட்டு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்று வரைக்கும் என் செல்ல நான் என்னுடைய வால்பேப்பராக வச்சிருப்பேன். ஆமென். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விசுவாசத்தை விட்டுடாத. இதுதான் என் ஊழியத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஊழியத்துக்கு படிக்க போகும்போது ஆமென், என் கையில் ₹1 கூட கிடையாது. எனக்கு ஃபீஸ் கட்டினதும் மெஸ் ஃபீஸ் கட்டினதும் எங்கள் பாஸ்டர் தான். என் குடும்பத்திலேருந்து யாரும் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. அல்லேலூயா, ஆமென். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில தான் நான் அந்த இடத்துக்குள்ளே போனேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையால் நிற்க ஆண்டவர் உதவி செஞ்சுக்கிறார். எனக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னா உடனே ஆண்டவருடைய வார்த்தையை போய் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு என்ட்ரு ஆகும்போது 1 மாதம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகணுமே, எங்கள் பாஸ்டர் எனக்கு ஃபீஸ்லாம் கட்டியிருக்கிறாரு, அப்போ நான் அவர்கிட்ட போகணுமா இல்லை வேற நீங்கள் காண்பிக்கிற இடத்துக்கு போகணுமான்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் வார்த்தை சொன்னார், நீ வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றை போய் வளருவாய் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன். ஆமென். 7 வருடங்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் ஊழியத்தில் வச்சு கொழுத்த கன்றா என்ன பண்ணாரு? வளர பண்ணார். அப்புறம் ஆண்டவரே, திருமணத்திற்கு அப்புறம் எதிர்கால ஊழியம், ஒரு சபை, அதுல எப்படி ஆண்டவர் நடத்த போறீங்கன்னு அதுக்கும் ஆண்டவரத்துல வார்த்தையை கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதிசயம்னே ரொம்ப ஆச்சரியமா நடக்குன்னு பார்த்தா என் திருமணம் 2 முறை நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு முதல்ல ஒரு டேட் குறிச்சாங்க, ஏப்ரல் 20ஆம் தேதி. அன்னைக்கு கல்யாணம் நடக்குன்னு கனவோட உட்கார்ந்துருந்தா கொரோனா வந்துருச்சு. இதுதான் அதிசயமா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளதான் பெரிய அதிசயத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆமென். நடக்காதுன்ற இடத்துல அந்த திருமணத்தை அற்புதமா ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். இப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில அடுத்து ஒண்ணா செய்து கொண்டு வர்ற காரியங்கள் அதிசயமான காரியங்களா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய அதிசயம். இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அதிசயமா நடத்துகிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பது உடனே நடக்கணும்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க வார்த்தையை கொடுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு செய்யுங்க, நாளைக்கு செய்யுங்க என்ன பண்ணாதீங்க, ஆர்டர் போடாதீங்க. அவர் என்ன ஹோட்டல் சர்வெண்டா நீங்க ஆர்டர் போட்டவனே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இது எப்படிப்பா நடக்கும், என் கூட பேசுங்கப்பா. அல்லேலூயா. உங்க வார்த்தையை கொடுங்கப்பான்னு கேளுங்க. அந்த வார்த்தையை உடனே கொடுப்பாரு. ஜெபத்துக்கு பதில் உடனே வார்த்தையா தான் வரும். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எதுக்கு உங்களுக்கு மாதம் வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறோம்? அந்த வசனத்தை அந்த மாதம் முழுவதும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, அது உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையின்படி போகும்போது சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். ஆனா அதையுமே ஆண்டவருடைய கரத்தில் என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில் என்ன பண்ணிடணும்? நம்ம போகும்போது ஒரு கடினமான சிச்சுவேஷன் வரும், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனா காத்திருந்து விசுவாசித்து பொறுமையோட ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் பையனை கூட்டு போகும்போது வழியில உள்ள பையன் கேள்வியா கேட்டு வர்றான், சும்மாவே இருக்க மாட்டான். அவரே ஏற்கனவே மனசுல காயத்தோட வேதனையோட போயிட்டு இருக்காரு. இவன் இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவருடைய உள்ள சொல்லுது, ஆண்டவர் அவருக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியில ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? ஆண்டவருடைய வார்த்தை தாங்க நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாங்க. ஆமென். நடக்கிறதுக்கும், ஏன்னா இங்க யுத்தத்துக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. ஆமென். எவ்வளவு பேர் மேல இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவனுக்கு வித்தியாசமே இல்லை.
இல்லை. ஆமென். ஆண்டவரே, அவன் செத்த முகமா திரும்பி போவான்னு சொன்னீங்களே, லட்சக்கணக்கான பேர் என்னை எதிர்க்க வருகிறாங்க சொன்னா ஒரு இரவுல ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 185,000 பேர் என்ன பண்ணிட்டான், சங்கரிச்சு போட்டான். காலையில எழுந்து பார்த்தா ரப்சாக்கேயும் சனகரிப்பும் பார்த்தா தான் கூட வந்த வீரர்கள் செத்து போய் கிடக்குறாங்க. ஆமென். வேதம் சொல்லுது 2 நாளாகமம் 32:21 அவன் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சு. அவன் செத்த முகமா போகிறதுக்கு ஒரு ஆவி அவனுக்குள்ள அனுப்புவேன். அதே போல அவன் ஊருக்குள்ள போய் அவன் கோவில்ல போயிட்டு அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைகளே வந்து அந்த கோவில்லையே அவனை வெட்டி போட்டாங்க என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது அப்படிதான் சொல்லுது. அவன் அந்த ஊர்ல போய் பட்டயத்தினால் என்ன பண்ணுவான். அல்லேலூயா. எசேக்கியா ஒரு இடத்துல அவசரப்பட்டிருந்தா இந்த அற்புதம் என்ன பண்ணிருக்காது, நடந்திருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை காலம் ஆனாலும் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது நிறைவேறாமல் போகவே போகாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு விசுவாசமா காத்திருந்து நம்பிக்கையோடு கூட இருப்போமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எந்த ஜெபத்திற்கும் பதில் தராம இருக்கவே மாட்டார். ஆனா ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா அவருடைய வார்த்தையை நம்மால சரிவர புரிந்து கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை நம்ப முடியாமல் இருக்கிறதுனால தான் அற்புதங்கள் என்ன பண்ண மாட்டுது, நடக்க மாட்டுது. அல்லேலூயா. பிள்ளை நீங்க வந்து சாட்சி சொன்னா அவருடைய அந்த ஒரு எக்ஸாம்ல ஒரு 2-3 மார்க்ல மிஸ் ஆகும்போது அந்த வருத்தத்தில் நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு சாட்சி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அந்த கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் பேசுறது ஒருவேளை வித்தியாசமாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு, அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், பிடித்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு பிடிச்சு கொள்ளுங்களேன். நிச்சயம் ஒரு நாள் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு அன்னைக்கே கிடைச்சிருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு அவருக்கு கிடைச்சதுனால அது எவ்வளோ பெருசாக சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலை காட்டுறாரு, கையை காட்டுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆமென் நமக்காக அற்புதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கறதெல்லாம் நீங்க நம்ம வேதத்துல வாசிச்சு பாத்தீங்களா? ஆமென் ஆமென். 12 வருஷமா பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ வரா. 12 வருஷம் ரத்த போக்கு நிக்கவே மாட்டுது, போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவள்கிட்ட வந்த உடனே அவ வஸ்திரத்தின் ஓரத்தவங்களை என்ன பண்ணிட்டா, தொட்டு சுகத்தை பெற்றுக்கிட்டா. நீ எப்படி பெற்றுக்கிட்டா கேட்டா, நான் உங்களை நம்பினேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அதே போல தன்னிடத்துல அற்புதம் பெற வர எல்லாத்தையும் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு அற்புதம் செய்யறேன், ஓகே, ஆனா என்ன நீங்க நம்புறீங்களா, என்னால் அற்புதம் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நம்பின எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அற்புதம் செய்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை நம்ம கையில் எழுதி கொடுத்துட்டார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல ஒன்றும் ஆண்டவர் சொல்றதுக்கு வேலையே இல்லை. இந்த வார்த்தையை கையில் கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தையை படிச்சு அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறத நம்பி எனக்கு அப்படியே நடக்கும்னு ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, எந்த அடிப்படையில் அவரை நம்பி போறீங்க? ஒரு வெளில ஒரு போர்டு வச்சிருப்பாரு, MBBS MD. சரி, ஒரு நல்லா படிச்சிருப்பாரு, கண் காது மூக்குன்னு தனித்தனியாக அவர் படிச்சிருக்கிறாரு. இப்படிலாம் நம்பி தானேங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம தலையை கொடுக்குறோம், உடம்பு முழுசே என்ன பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகமாக்கிடுவாங்கன்னு. ஏங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின இந்த இயேசுவிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது? அல்லேலூயா. ஆமென். அவர்களால் கூடாத காரியம் இந்த இயேசுவால கூடும். அல்லேலூயா.